Hi, good morning students. So இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம யூனிட் நம்பர் 1ல கைனமேட்டிக்ஸ் ஆஃப் மெக்கானிசமில் ஸோ இந்த லிங்க் பேர் இதை பற்றிலாம் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த லிங்க் பேர்ன்றது என்ன, வாட் அபவுட் த ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ லிங்க் என்ன, எப்படி ஜாயிண்ட் வந்து பைனரி ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறது, ஹையர் பேர் லோயர் பேர்னா என்ன, அந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம் கவனி. ரெசிப்ரோகேட்டிங் ஸ்டீம் இன்ஜின், சரியா? ஒரு இன்ஜினில் என்னெல்லாம் இருக்கும், கிராங்க் இருக்கும், கிராங்கோட சேர்த்து இதுதான் நம்மளுக்கு கிராங்க், நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ சென்ட்ரலாக இங்கே இருக்குது கிராங்க், இந்த கிராங்க்லேருந்து ஒரு கனெக்டிங் ராட், ஸோ கனெக்டிங் ராட்லேருந்து ஒரு பிஸ்டன் ராட், பிஸ்டன் ராட்லேருந்து பிஸ்டன், வெளியில் இருக்கிறது சிலிண்டர். இதுதான் நம்மளுடைய பேஸ் இல்லையா? ஸோ இப்போ இந்த கிராங்க் என்ன பண்ணும், இட்ஸ் ரொட்டேட்டிங் பேஸ்டு ஆன் தி பார்ட். அதை பொறுத்து கிராங்க் சாஃப்டுடைய மூவ்மெண்ட் இருக்கும். கிராங்க் சாஃப்ட் மூவ் ஆகிறத வச்சு பிஸ்டன் ராட், பிஸ்டன் ராட்லேருந்து பிஸ்டன், ஸோ இது எதுக்குள்ளே இருக்கும், சிலிண்டருக்குள்ளே இந்த பிஸ்டன் இருக்கும். இதுதான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் வாட் ஆர் த லிங்க்ஸ் தேர் அப்படின்னா மொத்தம் 4 லிங்க்ஸ் இருக்குது. இந்த லிங்க் 1 பார்த்தோம் அப்படின்னா பிஸ்டன் ராட். ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம், பிஸ்டனும் பிஸ்டன் ராடும் நம்மளுக்கு கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா? இது பிஸ்டன், இது பிஸ்டன் ராட், இது ரெண்டையும் சேர்க்கும் போது இது ஒரு லிங்க்கு. தென் அகெயின் கனெக்டிங் ராட் வித் பிக் அண்ட் ஸ்மால் எண்ட் ஆஃப் பியரிங்ஸ். ஸோ இந்த கனெக்டிங் ராடு எங்கே இருக்குது, இங்கேருந்து இங்கே கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா? இது ஒரு கனெக்டிங் ராடு, அது நம்மளுக்குடைய லிங்க் நம்பர் 2. லிங்க் 3 என்ன, கிராங்க் சாஃப்ட்டும் கிராங்க்கும், நம்மளுக்கு கிராங்க் சாஃப்ட் அண்ட் கிராங்க் அப்படின்றது நம்மளுக்கு என்ன, லிங்க் நம்பர் 3. லிங்க் 4 பார்த்தோன்னா சிலிண்டர் அண்ட் என்ஜின் ஃப்ரேம். இந்த சிலிண்டர் இருக்கு இல்லையா, இதுவும் இன்ஜின் ஃப்ரேமும். அப்போ மொத்தம் இதில் இருக்குது 4 லிங்க்ஸ், சரியா? ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து லிங்க்னு சொல்கிறது. வாட் அபவுட் த ஜாயின்ட்ஸ் ஆர் ஒரு பேரில் 2 லிங்க் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம இங்கே எக்ஸாம்பிள் பார்க்குறோம். ஸோ எத்தனை டைப்ஸ் ஆஃப் லிங்க்ஸ் இருக்குது? ஸோ ஃபர்ஸ்ட் லிங்க்ஸில் 3 மேஜர் டிவிஷன்ஸ் நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. வி டிஸ்கஸ் தட் ரிஜிட் லிங்க், தென் ஃப்ளெக்சிபிள் லிங்க், ஃப்ளூயிட் லிங்க். இதுக்கு தான் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம். ரிஜிட் லிங்க் அப்படின்றது இந்த கனெக்டிங் ராடை சொல்லலாம். ஃப்ளெக்சிபிள் லிங்க் அப்படின்றது செயின், நம்மளுடைய பெல்ட், அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் ஃப்ளெக்சிபிள் லிங்க். ஃப்ளூயிட் லிங்க் அப்படின்றது 2 மூவ்மெண்ட்டுக்கு இடையில இருக்க ஃப்ளூயிட் தான் நம்ம ஃப்ளூயிட் லிங்க்னு சொல்லுவோம். அதான் ஹைட்ராலிக் ப்ரெஸ், ஹைட்ராலிக் ரேம், ஹைட்ராலிக் லிஃப்டெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ரிஜிட் லிங்க் என்ன சொல்லுங்க, லிங்க் விச் டஸ் நாட் அண்டர்கோ எனி டிஃபர்மேஷன் வைல் டிரான்ஸ்மிட்டிங் மோஷன் இஸ் நோன் அஸ் ரிஜிட் லிங்க். டிரான்ஸ்மிஷன் மோஷன் நடக்கும்போது, ஒன்றுலேருந்து இன்னொன்று மோஷன் கன்வெர்ட் ஆகும்போது எந்த டிஃபர்மேஷனுக்கும் அக்கர் ஆகாது. இப்போ கனெக்டிங் ராட் பார்த்தோம் அப்படின்னா எந்த டிஃபர்மேஷனுக்கும் அக்கர் ஆகாது. ஸோ அதுதான் இங்கே ப்ராக்டிகல் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, கனெக்டிங் ராட் அண்ட் கிராங்க் பின் இன் ஸ்டீம் என்ஜின், பெட் அண்ட் ஸ்பிண்டில் ஆஃப் லேத், இதெல்லாம் ஃபிக்ஸட் ஜாயின்ட்ஸ்னு சொல்லுவோம். ஃபிக்ஸட், அதான் நம்ம இங்கே ரிஜிட் லிங்க்னு சொல்கிறோம். செகண்ட் ஒன் ஃப்ளெக்சிபிள் லிங்க் which is partly deformed in such a way that it does not affect the transmission of motion. அப்போ என்ன அர்த்தம், ஃப்ளெக்சிபிள் அப்படின்னா பார்ட்லி டிஃபார்ம் ஆகும், செயினோட லென்த் மாறும், பிகாஸ் அது ஃப்ளெக்சிபிள் ஆகும், திரும்ப அன்ஃப்ளெக்சிபிள் ஆகும் இல்லையா? பெல்ட், இந்த மாதிரி ரோப்ஸ், இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளெக்சிபிள் லிங்க்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கா, பெல்ட், ரோப் அண்ட் செயின்ஸ் விட்டுட்டோம். செயின்ஸ் அண்ட் ஸ்ப்ரிங்ஸ் ஆர் டிஃபார்ம்டு கன்சிடரபிளி வைல் டிரான்ஸ்மிட்டிங். ஸ்ப்ரிங்ஸும் அப்படி தான் எலாங்கேட் ஆகும், கம்ப்ரஸ் ஆகும் இல்லையா? So third one is fluid link, a link which transmits the motion by fluid pressure or compression is known as fluid link. In a fluid is using hydraulic press. So how we are obtaining one press through the hydraulic machine, அதுக்கு இடையில என்ன இருக்கும், fluid films layers இருக்கும், அந்த fluid press ஆகிறதுனால நம்மளுக்கு ஆகும். So hydraulic jack, then hydraulic crane etc. is the link, சரியா? So these all are the base examples for link. அப்போ லிங்க்னா என்னன்னு தெரியும் உனக்கு. ஸோ அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிங்க், கிளாசிஃபிகேஷன், ரிஜிட், ஃப்ளெக்சிபிள் அண்ட் ஃப்ளூயிட் லிங்க், இது நம்மளுக்கு தெரியும். What is the next one? Structure. Okay, ஒரு ஸ்ட்ரக்சர்னா என்ன, ஆல்ரெடி வி டிஸ்கஸ் தட் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன, இண்டிபெண்ட் மூவ்மெண்ட்னு சொல்லுவோம். இண்டிபெண்ட் மூவ்மெண்ட் தான் நம்ம டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். இண்டிபெண்ட் மூவ்மெண்ட்டே இல்லைன்னா, ஸோ எல்லா பக்கமும் நம்ம அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோடைய டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 0. டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 0 அப்படின்னா இட் கேனாட் கோ த்ரூ எனிவேர், எந்த மோஷன் இருக்காது, மூவ்மெண்ட்டும் இருக்காது. ஜஸ்ட் அது ஒரு ஸ்ட்ரெஸ் ஹேங்கிங் மிஷினாக தான் இருக்குது. இப்போ ஒரு ஹேங்கர் இருக்குது பார்த்தியா, அந்த ஹேங்கரில் தொங்க விடுறோம், அந்த மாதிரி தான் அதோடைய மூவ்மெண்ட்ஸ் இருக்காது, பட் ஸ்ட்ரெஸ் மட்டும் ஆக்ட் ஆகும். அதுதான் நம்ம இங்கே ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஸோ ஸ்ட்ரக்சர் என்ன கவனி, ஸ்ட்ரக்சர் இஸ் அன் அசம்பிளேஜ் ஆஃப் நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ட் பாடிஸ் ஹேவிங் நோ ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் தம். இதுக்கு இடையில, ரெண்டுக்கு இடையில எந்த ரிலேட்டிவ் மோஷன்ஸ் இருக்காது. அதை தான் நம்ம இங்கே என்ன சொல்லுவோம், ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். தே ஆர் மீன் ஃபார் கேரிங் லோட்ஸ் ஹேவிங் ஸ்ட்ரெயினிங் ஆக்ஷன். இதுதான் நம்ம கேரிங் லோடு. ஹேங்கர் நான் சொன்னது காரணம் அதுதான், ஜஸ்ட் கேரிங் அ லோடு, ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும், ஸ்ட்ரெயின் அவ்வளோதான். ஸோ இது எந்த மோஷனையும் டிரான்ஸ்மிட் பண்ணாது, இது ஸ்ட்ரக்சர். The resistant body which continues a structure are known as its members. Sample structures having 1, 2, 3. இது நம்ம பார்த்தோம்னா தெரியும், இது 1, இது 2, இது 3, இதெல்லாம் டிஃப்ரெண்ட் லிங்க்ஸ்னு வச்சுக்கோ. இது எல்லாமே இங்கே ஃபிக்ஸட் பண்ணிட்டோம் அப்படின்னா
ஸோ 1 2 3 ஃபிக்ஸட் அப்படின்னா தட் இஸ் கால்டு ஸ்ட்ரக்சர். ஸோ நோ ரிலேட்டிவ் மோஷன். இது எங்கேயாவது மூவ் ஆகுமா? 2 மூவ் ஆகாது, பிகாஸ் இங்கே லாக் ஆயிருக்கும். 3 மூவ் ஆகாது, இங்கே லாக் ஆயிருக்கும். 1 மூவ் ஆகாது, இங்கே லாக் ஆயிருக்கும். ஸோ எவ்ரி 3 points are locked. So then it's still called as a structure. So we cannot get any relative motion in between that. Okay. So மெஷினுக்கு ஸ்ட்ரக்சருக்கு என்ன? மெஷின் is an assemblage of links or mechanism which are used to transmit the required motion and forces. So structure forces இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமா, மோஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமான்னு கேட்டால் பண்ணாது. ஸோ இதுக்கு பெட்டர் you need to look at that. மெஷின் அண்ட் ஸ்ட்ரக்சருக்கு என்ன டிஃபரன்ஸ்? ரிலேட்டிவ் மோஷன் மெஷினில் இருக்கும். ரிலேட்டிவ் மோஷன் எக்ஸிஸ்ட் பிட்வீன் இட்ஸ் பார்ட்ஸ். பட் ஸ்ட்ரக்சரில் என்ன இருக்காது? ரிலேட்டிவ் மோஷன் எக்ஸிஸ்ட் பிட்வீன் மெம்பருக்கு இடையில தான் மோஷன் இருக்கும், பட் ஆக்சுவல் மோஷன் கிடைக்காது. ட்ரான்ஸ்ஃபார்ம் அவைலபிள் எனர்ஜி இன்டு யூஸ்ஃபுல் ஒர்க். இது அந்த மாதிரி எதுவும் யூஸ்ஃபுல் ஒர்க்காக கன்வெர்ட் ஆகாது. லிங்க்ஸ் ஆர் மீன் டு டிரான்ஸ்மிட் மோஷன் அண்ட் ஃபோர்ஸஸ். இந்த லிங்க்ன்றது வே என்ன அப்படின்னா இந்த மோஷனையும் ஃபோர்ஸஸையும் நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். பட் மெம்பர்ஸ் ஆர் மீன் ஃபார் கேரிங் ஃபார் ஃபோர்ஸஸ் லோட்ஸ் ஒன்லி. இந்த லோடு மட்டும் தான். நம்ம கேன்டிலிவர் பீம் எடுத்துக்கலாம், பிரிட்ஜ் எடுத்துக்கலாம், அதெல்லாம் மெம்பர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதனால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபோர்ஸஸை மட்டும்தான், மீன் ஃபார் கேரிங் ஃபோர்ஸஸ் of loads only, இதை மட்டும் தான் தாங்க முடியும். ஸோ பெட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் வாஷிங் மிஷின், கார்ஸ், டாய்ஸ், லேத், ஷேப்பர் எல்லாம். இங்கே ரூஃப் ட்ரஸ்ஸஸ், பிரிட்ஜஸ் இதெல்லாம் வந்து எதுக்குரிய எக்ஸாம்பிள்? ஸ்ட்ரக்சருக்குரிய எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ லிங்க்னா என்ன? வாட் அபவுட் த டைப்ஸ் ஆஃப் லிங்க்? ஸோ ஸ்ட்ரக்சர்னா என்ன? வாட் அபவுட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மெஷின் அண்ட் ஸ்ட்ரக்சர்? இதுதான் நம்மளுக்கு பேசிக். ஸோ கன்ஸ்ட்ரெயின்டு மோஷன்ஸ் நம்ம இதை கொஞ்சம் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் எனிவே இப்போ கொஞ்சம் டயக்ராம் பார்க்கறனால உனக்கு யூ கேன் கெட் சம் கிளியர் ஐடியா. Constraint motions, the 3 types of constraint motions. We have further 3 types. Constraint motion like completely constrained, incompletely constrained, successfully constrained. 3 different types இருக்கு. Completely constrained motion na enna? When the relative motion between 2 links is limited to a defined direction. இப்ப நல்லா கவனி. ஒரு டைரக்ஷனோ ஏதோ ஒரு டைரக்ஷன்ல மட்டும்தான் அலோவ் ஆகும். இதால ஒர்க் பண்ண முடியும், மூவ் ஆக முடியும், இந்த ரிலேட்டிவ் மோஷனை கொடுக்க முடியும். பட் வேற நெய்தர் டைரக்ஷன், ஒரு டைரக்ஷனை தவிர வேற எந்த டைரக்ஷன் இதால மூவ் ஆக முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ்ல மட்டும் மூவ் ஆச்சு அப்படின்னா எக்ஸ்ல ஈவன் ரொட்டேட் கூட ஆக முடியாது. ஒரே ஒரு மூவ்மெண்ட் மட்டும் தான் பாசிபிள். அப்படி டிஃபைன் பண்ணியிருந்தா அதுக்கு பேரு கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரைன்ட். In other words, completely constrained motion results in single degree of freedom. இன்னொரு மாதிரி என்ன சொல்லலாம்? இண்டிபெண்டன்ட் மூவ்மெண்ட்னு சொன்னோம் இல்லையா? இந்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்ன்றதே இண்டிபெண்டன்ட் மூவ்மெண்ட் தான். வாட் மீன் பை இண்டிபெண்டன்ட் மூவ்மெண்ட்? ஒரு டைரக்ஷன்ல மட்டும் இங்க அலோவ் பண்ண முடியும் அப்படின்னா தட் இஸ் கால்டு ஒன் சிங்கிள் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். அதை தான் நம்ம கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரைன்ட் மோஷன் சொல்றோம். ஓகே, ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் என்ன? a square bar moving in a square hole. ஓகே, இது நல்லா கவனி. இது ஒரு ஸ்கொயர் ஹோல், இது ஒரு ஸ்கொயர் பார். சரியா? ஸோ 1 அப்படின்றது ஸ்லைடிங் ரெக்டாங்குலர் பார், 2ன்றது ஃபிக்ஸட் பிளாக் ஹேவிங் எ ரெக்டாங்குலர் ஹோல். சரி, இது எப்படி DOF 1ன்னு சொல்றோம்? இந்த பார்னால எங்க மட்டும்தான் மூவ் ஆக முடியும்? ஒரே ஒரு டைரக்ஷன், எஸ்ன்றது நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த ஒரே ஒரு டைரக்ஷன் எக்ஸ்ல ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா பிளஸ் ஒய் மைனஸ், இந்த ஒரே ஒரு டைரக்ஷன்ல மட்டும்தான் மூவ் ஆக முடியும். தட் இஸ் கால்டு சிங்கிள் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். இதுல ரொட்டேட் ஆக முடியுமா? இஸ் இட் பாசிபிள் டு ரொட்டேட்? நோ, நெவர். இதுல பண்ண முடியாது. ஸோ இது சிங்கிள் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். அப்ப DOF is equal to 1. இந்த ஒரே ஒரு அச்சீவ்மெண்ட் மட்டும் கிடக்கிறதுனால இதுக்கு பேரு கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரைன்டு மோஷன். ஓகே, ஸ்லைடிங் ரெக்டாங்குலர் பார் இந்த ஹோல் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரே ஒரு டைரக்ஷன் மட்டும்தான் அலோவ் பண்ணும், ரொட்டேஷன் கூட அலோவ் பண்ணாது. தட் இஸ் கால்டு கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரைன்ட் மோஷன். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 1. ஓகே, செகண்ட் ஒன் இன்கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரைன்ட் மோஷன். வாட் இஸ் மீன் பை இன்கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரைன்ட் மோஷன் அப்படின்னா இது ஒரு ரவுண்ட் ஹோல் இருக்கு, ஒரு சர்க்குலர் ஷாஃப்டை வந்து நம்ம இங்க கொடுத்துருக்கோம். இந்த சர்க்குலர் ஷாஃப்ட் எத்தனை டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும் கேட்டோம் அப்படின்னா ஷாஃப்ட் வித் காலர்ஸ். இங்க காலர் கொடுத்துருக்கோம் பாரு. காலர்னா என்ன? அரெஸ்ட் பண்ணிரும், இந்த பக்கம் இந்த பக்கம் நம்மளுக்கு அரெஸ்ட் பண்ணிரும். ஸோ இதனால அப் அண்ட் டவுன் மோஷன் கொடுக்க முடியாது. ஷாஃப்ட் வித் காலர்ஸ், வெறும் ஷாஃப்ட் காலர் இல்லை அப்படின்னா அதுக்கு 2 மூவ்மெண்ட் பாசிபிள். என்ன மூவ்மெண்ட் பாசிபிள்? ஒன்னு ரொட்டேஷன் பாசிபிள், தென் மூவ்மெண்ட் வெர்டிகல் மூவ்மெண்ட் பிளஸ் ஒய் மைனஸ் ஒய் பாசிபிள். பட் இங்க காலர்ஸ் கொடுத்து அரெஸ்ட் பண்ணிருந்தா அப்படின்னா இது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 1. அப்ப இதனுடைய மூவ்மெண்ட் ஒரே ஒரு ரொட்டேஷன் மட்டும்தான் இருக்கும். இந்த காலர் என்ன பண்ணும்? லீனியர் மூவ்மெண்ட் அரெஸ்ட் பண்ணிடும். இட் இஸ் ஆல்சோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப் கம்ப்ளீட்லி கான்ஸ்டன்ட் மோஷன் பிகாஸ் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 1. ஓகே, அதான் கொடுத்துருக்காங்க. ஷாஃப்ட் வித் காலர்ஸ் அட் இட்ஸ் டர்னிங் இன் ரவுண்ட் ஹோல். ரவுண்ட் ஹோல் இல்ல, ஷாஃப்ட் வித் காலர்னு போட்டாதான் அது DOF 1. ஷாஃப்ட் ஆர்டினரியா கொடுத்த அப்படின்னா ரொட்டேஷன் பாசிபிள் அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல அப் அண்ட் டவுன் மோஷன் பாசிபிள். ஓகேவா? இதுதான் கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரைன்ட் மோஷன். ஓகே,
ஸோ நெக்ஸ்ட் என்ன, incompletely constrained motion. So what is the incompletely constrained motion? When the relative motion between two links can take place in more than one direction, then the motion is called an completely constrained motion. Okay, இதில் என்ன more than one direction இருக்கு? இது shaft in a circular hole, இது ஒரு circular hole, இதில் shaft, காலர்ஸ் எதுவும் இருக்கா? இல்லை. அப்போ ஆப்வியஸ்லி தீட்டா அப்படின்ற ஒரு ரொட்டேஷன் பாசிபிள் அண்ட் ஆல்சோ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ற ஸ்லைடிங் பாசிபிள். கிளியரா? இது ஒன் இது டூன்றது இந்த லிங்க்குள்ள நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த தீட்டாவும் பாசிபிள், ரொட்டேஷன், இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் பாசிபிள். ஸோ ரெண்டு டிஓஎஃப் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு இன்கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரைன்ட் மோஷன். அதான் என்ன ப்ராக்டிகல் எக்ஸாம்பிள், சர்க்குலர் ஷாஃப்ட் மூவிங் இன் அ சர்க்குலர் ஹோல் ஃபார் எக்ஸாம்பிள், அண்ட் a circular shaft moving in a footstep bearing. இங்கே கவனி, இது footstep bearing, இது DOF2. சரியா? இது இந்த ஷாஃப்ட்ல என்ன ஆகும், இங்கே உங்களுக்கு ரொட்டேட் ஆகும், தீட்டா பாசிபிள் அண்ட் ஆல்சோ டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ் ஆல்சோ பாசிபிள். ஸோ இந்த ரெண்டும் பாசிபிள்னால இதனுடைய DOF2 that is called incompletely constrained motion. Okay, third one is successfully constrained motion. When the relative motion between the links is not completely by itself but it is achieved by some other means. Okay, the completely constrained motion of a circular shaft in a circular hole can be successfully constrained to pure rotational motion without sliding motion by providing a keyway. இது better example நம்ம இந்த டயகிராமை பார்த்தா நமக்கு தெரியும். ஓகே, இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிஒஎஃப் ஒன்று ஏன் சொல்லியிருக்கோம், இங்கே நம்ம கீவே ஒன்று கட் பண்ணியாச்சு. கீவே நம்மளுக்கு தெரியும். இந்த கீவே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதால் ஹரிசாண்டல், வெர்டிகல் ஆர் டிரான்ஸ்லேட்டிங் மோஷன் கொடுக்க முடியாது, ரொட்டேஷன் மட்டும்தான் பாசிபிள். இப்போ ஷாஃப்ட் வித் சர்க்குலர் ஹோல் இந்த இதில் பிளாக்ல கீவே கட் பண்ணி நம்மளாம் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இது இயற்கையாக பை நேச்சர் இட் ஹேஸ் அ 2 different degrees of freedom, but we are arrested 1 degree of freedom through the keyway. So that is called shaft with key in circular hole. இதில் என்ன இருக்கும், கீவே போட்டதுனால DOF1. ஸோ இதில் பார்த்தோம்னா ஷாஃப்ட் இன் ஃபுட் ஸ்டெப் பியரிங் DOF2 இது நம்மளுக்கு வராது. ஏன்னா பிகாஸ் இது சக்ஸஸ்ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின்டாக மாறிடும். கீ கொடுத்துட்டோம் அப்படின்னா, கீ கொடுத்து அதை சிங்கிளாக மாற்றிட்டோம் அப்படின்னா இது சக்ஸஸ்ஃபுல்லி கன்ஸ்ட்ரைன்டு மோஷன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்த்தது ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துருக்கோம், லிங்க் பார்த்தோம். ஒரு ஐசி இன்ஜின், ஒரு இன்ஜினுக்குள்ளே இருக்க பிஸ்டன், சிலிண்டர், கனெக்டிங் ராட், கிராங்க், அதில் இருக்க லிங்க்ஸ் என்னன்றதை பார்த்தோம். ஸோ ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு பார்த்தோம், மெஷினுக்கும் ஸ்ட்ரக்சருக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தோம். தென் கன்ஸ்ட்ரெயின்ட் மோஷனில் கம்ப்ளீட்லி, இன்கம்ப்ளீட்லி, சக்ஸஸ்ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின்ட் மோஷன் என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு சி எ கைனமேட்டிக் பேர். ஸோ நம்ம லிங்கை பற்றி பேசிகிட்டே இருக்கோம். ஸோ வாட் அபவுட் கைனமேட்டிக் பேர் சார்? ஸோ கைனமேட்டிக் பேர் அப்படின்றது, கைனமேட்டிக் பேர் இஸ் அ ஜாயிண்ட் ஆஃப் 2 links, இஸ் நத்திங் பட் ஜாயிண்ட் ஆஃப் 2 links. ஒரு லிங்கை இன்னொரு லிங்கையும் நம்ம கனெக்ட் பண்ணுறது தான் அதனுடைய பேர். இட் பெர்மிட்ஸ் ரிலேட்டிவ் மோஷன். அதே மாதிரி அது என்ன கொடுக்கணும், மோஷனை அக்ரி பண்ணணும். தட் மீன்ஸ் அதுக்கு ஒபே பண்ணணும், வயலேட் பண்ணக்கூடாது. ஓகே, when any 2 links are connected in such a way that their relative motion is completely or successfully constrained in the form of kinematic pair. நல்லா கவனி, and incompletely இது வராது. ஸோ connected in relative motion completely or successfully, இந்த 2 கேஸில் தான் நமக்கு கைனமேட்டிக் பேர் கிடைக்கும், இன்கம்ப்ளீட்லியில் கிடைக்காது. ஓகேவா? ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி பார்த்ததான், கிராங்க் அண்ட் கனெக்டிங் ராட் அது ஒரு பேர், கனெக்டிங் ராட் அண்ட் பிஸ்டன் ராட் அது ஒரு பேர், பிஸ்டன் அண்ட் இன்ஜின் சிலிண்டர் அது ஒரு பேர். இதெல்லாமே கைனமேட்டிக் பேர்ஸோட எக்ஸாம்பிள். The crank and connecting rod of a steam engine are said to form a kinematic pair because they are in contact. They have relative motion between them. ரெண்டுமே கண்டிஷன்ஸ் தான். இந்த 2 கண்டிஷன் நமக்கு வேணும், முக்கியம். இது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். தே ஆர் இன் கான்டாக்டில் இருக்கணும், தே ஹேவ் ரிலேட்டிவ் மோஷன் இருக்கணும். ஓகே, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கைனமேட்டிக் பேர். ஸோ வாட் இஸ் கைனமேட்டிக் பேர் இப்போ கிளியராக இருக்கும். கிளாசிஃபிகேஷன் என்ன இருக்குது, இதில் கொஞ்சம் நம்பர் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆர் தேர். ஓகே, இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், கைனமேட்டிக் பேரில் 3 different கான்டாக்ட்ஸை வச்சு டிஃப்ரெண்ட் நம்மளுக்கு எப்படி கொண்டு வரது. ஸோ டிபெண்டிங் அப்பான் த நேச்சர் ஆஃப் ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் த லிங்க். அப்போ இதை பொறுத்து ஃபர்ஸ்ட் நேச்சர் ஆஃப் லிங்க் எப்படி இருக்கும், ஸ்லைடிங்காக இருக்குமா, டேர்னிங்காக இருக்குமா, ஸ்க்ரூவாக இருக்குமா, சிலிண்டர் இருக்குமா, ஸ்பெரிக்கலாக இருக்குமா, ரோலிங்காக இருக்குமா, அதுதான் டிபெண்டிங் அப்பான் தி நேச்சர் ஆஃப் ரிலேட்டிவ் மோஷன். ஓகே, ஸோ டிபெண்டிங் அப்பான் த நேச்சர் ஆஃப் கான்டாக்ட் பிட்வீன் லிங்க் இது எப்படி இருக்கும், லோயர் பேர், ஹையர் பேர். இப்போ லோயர் பேர்னா என்ன, ஹையர் பேர்னா என்ன, நம்ம அதை ஒன்றா பார்க்கலாம். டிபெண்டிங் அப்பான் த நேச்சர் ஆஃப் மெக்கானிக்கல் அரேஞ்ச்மெண்ட் பிட்வீன் த லிங்க்ஸ், க்ளோஸ்டு பேரா, ஃபோர்ஸ்டு க்ளோஸ்டு பேரா அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கைனமேட்டிக் பேரில் ஃபர்ஸ்ட் டைப் நேச்சர் ஆஃப் ரிலேட்டிவ் மோஷன் போகலாம். ஸ்லைடிங் பேர் அப்படின்னா என்ன, இதை நல்லா கவனி. ஸ்லைடிங் அண்ட் பிரிஸ்மேட்டிக் பேரில்
when two links have a sliding motion relative to each other, அப்போ இந்த ஹோலை நல்லா கவனி, இதில் இருக்க மோஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா இதுக்கு பேர் தான் ஸ்லைடிங். ஒரு ரெக்டாங்குலர் பாரில் ஹோலில் ஒரு ரெக்டாங்குலர் பீஸ் மூவ் ஆனால் அது எப்படி இருக்கும், ஸ்லைடிங்காக இருக்கும், அதோட சர்ஃபேஸ் ஃபுல்லாக டச் ஆகும், ஸ்லைடிங்காக இருக்கும். இது ஸ்லைடிங் பேர் ஆர் பிரிஸ்மேட்டிக் பேர்னு சொல்லலாம். ஸோ இட் இஸ் டிசைன்ட் பை லெட்டர் பி. நம்ம அது பிரிஸ்மேட்டிக் பேர்னால பின்னு சொல்லிக்கலாம். ஓகேயா, பி அப்படின்றது பிரிஸ்மேட்டிக் பேர், தட் மீன்ஸ் ஸ்லைடிங் பேர். இதில் ஒரு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் தானே இருக்கும். n is equal to DOF is equal to 1 பிகாஸ் இந்த பக்கம் மட்டும்தான் மூவ் ஆகும், ரொட்டேஷன் மூவ் ஆகாது, வேற எதுவும் மூவ் ஆகாது. அதனால எஸ் வந்து ஒரே ஒரு டைரக்ஷனில் மட்டும் காமிச்சாச்சு. சரி, இது எக்ஸாம்பிள் என்ன இருக்கு, பிஸ்டன் அண்ட் சிலிண்டர், கிராஸ் ஹெட் அண்ட் கெய்டு, ரேம் அண்ட் இட்ஸ் கெய்ட்ஸ் இன் ஷேப்பர், டெய்ல் ஸ்டாக்கு, இது எல்லாமே நம்ம பார்க்குற ரியல் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ டேர்னிங் ஆர் ரெவல்யூட் பேர், ஆர்ன்றது என்ன, when two elements are connected such that revolves around the other, it forms a turning pair. ஓகே, டேர்னிங் பேர் எக்ஸாம்பிள் பார்த்தா உனக்கு புரிஞ்சு, ரெவல்யூட், ஹிஞ்ச் ஆர் பின் ஜாயிண்ட் பேர் இப்படி வேணா சொல்லலாம், ஆல்சோ நோன் எஸ். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும். இது என்ன, ஷாஃப்ட் ஒன் வித் two collars rotating in a bearing 2. ஓகே, ஷாஃப்ட் இருக்கு, இது வந்து காலர் இருக்கு, உள்ள பியரிங்ல. இப்போ இது ரொட்டேட் ஆக போகுது இல்லையா, ஸோ இது ரொட்டேட் ஆகிறதுனால இதுக்கு பேரு டேர்னிங் பேர். DOF is equal to 1. இது ஒரே ஒரு ரொட்டேஷன் மட்டும் தான் பாசிபிள், லென்த் பாசிபிள் இல்லை, பிகாஸ் காலர் இருக்கு. காலர் இருந்தால் நம்மளுக்கு என்ன பண்ண முடியாது, மூவ் ஆக முடியாது, ரொட்டேட் மட்டும்தான் ஆகும். இதுக்கு எல்லு டேர்னிங் பேர். அப்போ டேர்னிங் பேர்னா ஒரு ஷாஃப்ட் உள்ள ரொட்டேட் ஆகிறது ஞாபகம் வச்சுக்கோ. இது எங்கெல்லாம் பார்க்கலாம், ப்ராக்டிக்கல். In a practical example, lathe spindle, crankshaft, cycle wheels in a turning over their axis. So arbor support and column of a milling machines. So இதெல்லாம் நம்ம டே டு டே பார்க்குற எக்ஸாம்பிள். சைக்கிள் வீல்ஸ் டர்னிங் ஓவர் தியர் ஆக்சிஸ்லாம் டே டு டே பார்க்குறது, இதெல்லாம் டர்னிங் பேர். ஓகே, the third one is screw pair. It mentioned as a letter of S. ஸ்க்ரூன்றது ஸ்க்ரூ ஆர் ஹெலிக்கல் பேர். One link is constrained to have a combination of turning and sliding motion relative to the other link. இப்போ இதை மூவ் பண்ணோம் அப்படின்னா இது ஸ்லைடும் ஆகும், அது வெல் எஸ் நம்மளுக்கு இதில் என்ன இருக்குது, ஸ்க்ரூ இருக்கிறதுனால ரொட்டேட்டும் ஆகும். திஸ் இஸ் டேம் பை லெட்டர்ஸ் எஸ். ஸோ இதில் எத்தனை பாசிபிள் DOF, ஸோ DOFன்றது ரொட்டேஷன் பாசிபிள், இந்த மூமெண்ட்ன்றது எப்படி இருக்கும், அரெஸ்ட் ஆகிருக்கும். சரியா, ஸோ ஓகே, இதுக்கு பேர் ஸ்க்ரூ பேர். அப்போ ஸ்க்ரூ பேர் எஸ், இதனுடைய டயக்ராம் உனக்கு புரியும். இதை பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ பேர்னா என்னன்றது தெரிஞ்சிடும். வாட் இஸ் த நெக்ஸ்ட் பேர்? ஸோ இந்த ஸ்க்ரூ பேரோட எக்ஸாம்பிள் என்ன, போல்ட் அண்ட் நட்டில் நம்ம பார்க்குறோம். இது நட் அண்ட் போல்ட். லீட் ஸ்க்ரூ ஆஃப் அ லேத் வித் நட், த்ரெட்டட் ஸ்பிண்டில் அண்ட் மூவபிள் ஜா இந்த பெஞ்ச் வைஸ். ஸோ பெஞ்ச் வைஸ் நீ கார்பென்ட்ரியில் பார்க்கும்போது ஒர்க் பண்ணியிருப்பேன். ஸோ இதுதான் இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ். தென் சிலிண்டரிக்கல் பேர்னா என்ன? In a cylindrical pair, one link is constrained to have a combination of translation and rotational motion relative to the other link. இது பார்த்தோம் அப்படின்னா two are possible. One is rotation, another one is sliding movement. Yes, displacement. அதுதான் இங்கே எப்பயுமே நீ கவனிக்க வேண்டியது, இந்த எஸ்ன்ற டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் இந்த தீட்டான்ற ரொட்டேஷனையும். ஸோ ரெண்டுமே சிலிண்டரிக்கல் பேர். இது இருந்துச்சு அப்படின்னா இது சிலிண்டரிக்கல் பேர். ஸோ சின்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்போ CNOF அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு எழுத தெரியணும். SNOF, தட் மீன்ஸ் நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். DOFன்னு கேட்டால் எழுத தெரியணும், N = எவ்வளோ அப்படின்னு. ஸோ ஸ்பெரிக்கல் பேர்னா என்ன ஸ்பெரிக்கல் பேர்? ஒன் லிங்க் இஸ் கன்ஸ்ட்ரைன்ட் டு ஸ்வைவல் அபவுட் தி அதர் ஃபிக்ஸட். இட் இஸ் டிசைன்ட் பை த லெட்டர் G, பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். நம்ம காரில் நம்ம இதில் கண்டிப்பாக இதை பார்ப்போம் இல்லையா, இது நம்ம எங்கே பார்த்தோம், இந்த கார் மிரரில் ஜாயிண்டாக இருக்க லிங்கை கவனிச்சிங்கன்னா அதுதான் ஸ்பெரிக்கல் பேர். இது பாரு, பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட்னு சொல்லுவோம் இல்லையா. இது எப்படி வேணால் மூவ் பண்ணலாம். இதுக்கு 3 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும், அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பான். இதை பார்த்துக்கோ எப்படி இருக்குன்னு பாரு. தீட்டா இருக்குது, ஆல்ஃபா இருக்குது, பை இருக்குது. அப்போ இதை இப்படி ரொட்டேட் பண்ணலாம், ஆல்ஃபா இப்படி மூவ் பண்ணலாம், பை இப்படி ரொட்டேட் பண்ணலாம். ஸோ இந்த 3 ரொட்டேஷன் இருந்தால் இதுக்கு பேர் ஸ்பெரிக்கல் பேர். ஓகே, கார் மிரர் அட்டாச் இருக்கிறது நம்ம திருப்பி பார்க்கலாம். அதில் 3 டைரக்ஷன் நம்ம ஆல்டர் பண்ணுவோம். NOF, அதாவது DOF, ஸ்மால் L is equal to N is equal to டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், ஸ்மால் N is equal to 3 அப்படின்றதா இதனுடைய எக்ஸாம்பிள், ஸ்பெரிக்கல் பேர். ஓகே, ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் என்ன, அட்டாச்மெண்ட் ஆஃப் அ கார் மிரர் போட்டான், பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட்டு. நம்ம பென் ஸ்டாண்டில் கூட இந்த மாதிரி பார்ப்போம், லிவர்ஸில் பார்ப்போம், பென் சப்போர்ட்டர்ஸ் ஜாயிண்ட் போட்டுக்கா இல்லையா, பென் ஸ்டாண்ட். அதுவும் நம்மளுக்கு இது என்ன ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் தான். ஸோ ரோலிங் பேர். நெக்ஸ்ட் ரோலிங் பேர்னா என்ன, பியரிங்ஸ் எல்லாம் பார்த்தனாலே இதை பார்த்தாலே உனக்கு தெரிஞ்சிருக்கும். when the link is free to roll over the other, முன்னாடி பார்க்கறது வேற, இப்போ பார்க்கறது இந்த பேரிங் மாதிரி ஃபுல்லாக ரொட்டேட் ஆகும். எ பால் அண்ட் ரோலர் பியரிங் இஸ் அ ரோலிங் பேர். அதனால தான் ரோலர் பியரிங்னே வச்சுருக்கோம், அது ரோல் ஆகும் இல்லையா. ஸோ பால் அண்ட் பியரிங் ஃபார்ம் அ ரோலிங் பேர். த பால் அண்ட் ஷாஃப்ட் ஆல்சோ ஃபார்ம்ஸ் அ another ரோலிங் பேர். ஓகே ஓகே ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் என்ன, ball and roller bearing, a land mover rolling over a land,
a road roller rolling over the ground. இதெல்லாமே நம்மளுக்கு இதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, கைனமேட்டிக் பேர் டிபெண்டிங் அப்பான் த நேச்சர் ஆஃப் கான்டாக்ட், வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி இது கான்டாக்ட் கொடுக்குது இந்த பேர் அப்படின்றத பொறுத்து இன் பேசிக் இன் நேச்சர் பை நேச்சர் we are classified into two different types, lower pair, higher pair. லோயர் அப்படின்னால என்ன அர்த்தம், அதால் பாயிண்ட் லைனாலலாம் கனெக்ட் பண்ண முடியாது, சர்ஃபேஸால் மட்டும்தான். சர்ஃபேஸ்னால் ஃபுல் ஸ்ட்ரென்த்னு வச்சுக்கோ, அப்போ ஃபுல்லாக கொடுத்தா தான் முடியும், அதனால தான் அது லோயர் பேர். இந்த கைனமேட்டிக், இப்போ கைனமேட்டிக் பேர் இந்த மோஷன் ஹேஸ் அ சர்ஃபேஸ் ஆர் ஏரியா கான்டாக்ட் பிட்வீன் த டூ லிங்க்ஸ். இட் இஸ் கால்டு எ லோயர் பேர். அப்போ லோயர் பேர்னா என்ன, சர்ஃபேஸ் ஆர் ஏரியா கான்டாக்ட் இருக்கணும். இட் மே நோட்டட் தட் all sliding pairs, turning pairs, screw pairs, cylindrical pairs, spherical pairs எல்லாமே லோயர் பேர் தான். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம், ப்ராக்டிக்கலி நட் அண்ட் போல்ட். அது நம்ம நட் அண்ட் போல்ட் எப்படி கனெக்ட் ஆகும், ஃபுல் சர்ஃபேஸ் நம்மளுக்கு கான்டாக்ட் கிடைக்கும் இல்லையா. ஒரு நட்டுக்கும் போல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் த்ரெட் அது மூவ் ஆயிருக்கணும். போல்ட் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட், சாஃப்ட் ரொட்டேட்டிங் இந்த பியரிங் இதெல்லாமே ஃபுல் சர்ஃபேஸ் டச் ஆகிற இடங்கள். ஸோ இதை வந்து லோயர் பேர்னு சொல்லுவோம். வாட் அபவுட் ஹையர் பேர்? If a kinematic pair in a motion has a line or point contact between the two links. இப்போ இது வரைக்கும் பார்த்தது சர்ஃபேஸ் கான்டாக்ட். நம்ம இப்போ கேம் அண்ட் ஃபாலோவர் ஃபேஸ்டு ஃப்ளாட் ஃபேஸ்டு கொடுத்துருக்கோம் இல்லையா, அதையும் கவனி இதையும் கவனி. இது ரெண்டு என்ன, இது எப்படி ஹையர் பேர்னு சொல்கிறோம். ஸோ கவனி, என்ன கைனமேட்டிக் பேர் in motion has a line or point contact. ஓகே, the cam and follower arrangement example of higher pair. இது ஏன் ஹையர் பேர்னு சொல்கிறோம், இதனோட ஃபுல் சர்ஃபேஸ் அட்ட டயத்தில் இதில் படாது. ஓகே, ஷாஃப்ட் ஸ்க்ரூவில் பார்த்தோன்னா ஒரு ஏரியா இருக்கும், ஆனால் இதில் இந்த பாயிண்டில் ஆர் இந்த லைனில் இந்த பாயிண்டில் மட்டும்தான் நம்மளுக்கு இதனுடைய டச் இருக்கும், கேமுக்கும் ஃபாலோவர் இருக்கும். தட் இஸ் கால்டு பாயிண்ட் கான்டாக்ட் ஆர் லைன் கான்டாக்ட். இதை பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும். என்ன சொல்கிறான் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள், கேம் அண்ட் ஃப்ளாட் ஃபேஸ்டு ஃபாலோவர் த ரோலர் பியரிங் ஆர் அண்ட் மோஸ்ட் கியர்ஸ் ஹேவ் லைன் கான்டாக்ட். கேம் அண்ட் நைஃப் எட்ஜ் ஃபாலோவரில் பார்த்தோம்னா இது ஃப்ளாட் ஃபேஸில் இருக்குது, நைஃப் எட்ஜில் எப்படி இருக்கும், அது பாயிண்ட்டாக இருக்கும், அது பாயிண்ட் கான்டாக்ட். இங்கே சொல்லி கதா நைஃப் எட்ஜ் ஃபாலோவர் பால் பியரிங் அண்ட் டீத் ஆஃப் ஸ்க்ரூ ஹெலிக்கல் கியர்ஸ் ஹேவ் பாயிண்ட் கான்டாக்ட். ஓகேவா? ஸோ அப்போ பாயிண்ட் கான்டாக்ட்னா என்ன, லைன் கான்டாக்ட்னா என்ன, சர்ஃபேஸ் கான்டாக்ட்னா என்ன, இதை வச்சு தான் நம்ம லோயர் பேர் ஹையர் பேர் பிரிக்கிறோம். ஓகேவா? அதே மாதிரி கியர்ஸில் எப்படி இருக்கும், லைன் கான்டாக்ட் தான் இருக்கும், அதே பர்டிகுலர் லைனில் திரும்ப திரும்ப மெஷ் ஆகும், அது லைன் கான்டாக்ட். உனக்கு அப்ஜெக்டிவ்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. என்ன கேட்பான், கேம் ஃபாலோவர்ன்றது லைன் கான்டாக்டா பாயிண்ட் கான்டாக்டா, கியர்ஸ்ன்றது லைன் கான்டாக்டா பாயிண்ட் கான்டாக்டா, ஹையர் பேரா லோயர் பேரான்னு கேட்பான். யூ ஷுட் ரெடி ஃபார் தட். ஓகே, ஸோ கைனமேட்டிக் பேர்ஸ் depending upon mechanical arrangements for constraining motion. Okay, closed or self closed பேர்னா என்ன, unclosed or open or forced பேர்னா என்ன, இது ரெண்டு தான் நம்மளுக்கு important for the depending upon the mechanical arrangement. ஸோ இது மொத்தம் 3 டைப்பில் நேச்சுரல் ஜாயினர் இருக்கிறத பார்த்தோம். தென் ஹையர் பேர் லோயர் பேரில் பார்த்தோம். தேர்ட் ஒன் மெக்கானிக்கல் அரேஞ்ச்மெண்ட்டில் க்ளோஸ்டு ஆர் செல்ஃப் க்ளோஸ்டு. இது என்ன, when two links of pair are held together mathematically they constitute a closed pair. ஆல் லோயர் பேர்ஸ் ஆர் செல்ஃப் க்ளோஸ். இது எல்லாமே செல்ஃப் க்ளோஸ்டு பேர். நம்ம பார்க்குற டேனிங் பேர், ஸ்லைடிங் பேர், இது எல்லாமே செல்ஃப் க்ளோஸ்டு பேர். அன்க்ளோஸ்டு ஆர் ஓப்பன் க்ளோஸ்டு பேர்னா என்ன அர்த்தம்னா, when two links of a pair are not held together mechanically they constitute an unclosed pair. This case contact with the two links is maintained by forces exerted by spring and gravity. மேலே ஒரு ஸ்ப்ரிங் மாட்டிருப்போம் தெரியுமா, ஒரு கேமில் மேலே போயிருக்கும், கீழே வந்து கிராவிட்டியில் வரும். மேலே போகிறப்ப அந்த ஸ்ப்ரிங் கம்ப்ரஸ் ஆகிறதுனால கேம் மேலே போகும், சரியா, திரும்ப கீழே வரப்ப கிராவிட்டினால வரும். இதுக்கு பேர் அன்க்ளோஸ்டு ஆர் ஓப்பன் ஆர் ஃபோர்ஸ் க்ளோஸ். ஏன்னா நம்ம தான் அதை க்ளோஸ் பண்ணுறோம், ஸ்ப்ரிங்கோ ஏதோ ஒன்று கொடுத்து நம்ம தான் அதை க்ளோஸ் பண்ணுறோம், ஆட்டோ க்ளோஸ் கிடையாது. தட் இஸ் கால்டு அன்க்ளோஸ்ட் ஆர் ஓப்பன் ஃபோர்ஸ்ட் ஆர் ஃபோர் க்ளோஸ்ட் பேர். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம், லிங்க்னா என்ன, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் லிங்க், ஸ்ட்ரக்சர்னா என்ன, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்ட்ரக்சர் அண்ட் மெஷின், தென் டிஓஎஃப்னா என்ன, then constrained motions successfully or incompletely completely constrained என்ன, ஸோ அதனுடைய டைப்ஸ் என்ன, ஸோ 3 டைப்ஸில் ஹையர் பேர் லோயர் பேர் என்ன, மெக்கானிக்கல் அரேஞ்ச்மெண்ட் என்ன, தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் we have gone through. ஸோ கைனமேட்டிக் செயின்னா என்ன, வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம இப்போ தான் ஃபார்முலாஸ்குள்ளே போக போகிறோம். A kinematic chain is defined as the combination of kinematic pairs in which each link forms a part of two kinematic pair and the relative motion between the links is either completely constrained or successfully. நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, completely constrained or successfully constrainedல தான் நம்மளுக்கு என்ன கிடைக்க முடியும், கைனமேட்டிக் செயின் அக்கர் ஆக முடியும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, காம்பினேஷன் ஆஃப் கைனமேட்டிக் பேர் which is give a relative motion. அதான் முக்கியம், காம்பினேஷன் ஆஃப் கைனமேட்டிக் பேர் ரிலேட்டிவ் மோஷன் ரெண்டுமே இருக்கணும். அதுதான் நம்மளுடைய சக்ஸஸ்ஃபுல்லி ஆர் கன்ஸ்ட்ரெயின், அதை தான் நம்ம கைனமேட்டிக் செயின் சொல்கிறோம். ஓகே, இது சிம்பிளாக எப்படி சொல்கிறோன்னா, இது கண்டிப்பாக இது ஒரு 4 பார் மெக்கானிசம், சிம்பிள் கைனமேட்டிக் செயின்.
and a kinematic chain having more than 4 links is known as a compound kinematic chain. 4 links minimum நம்மளுக்கு தேவைப்படும் kinematic chain னா அது simply kinematic chain. If suppose more than 4 links அப்படின்னா that is called compound kinematic chain. ஓகேவா? ஓகே, இதில் closed and open kinematic chain என்னன்னு சொல்லிட்டு ஃபார்முலா போகிறோம். கண்டிஷன்ஸ், ஒரு kinematic chain ஃபார்ம் ஆக வாட் அபவுட் த கண்டிஷன்? ஸ்மால் n is equal to 2p minus 4 is the basic formula for n-ன்றது என்ன? J-ன்றது joint, அது லிங்க்னு எடுத்துக்கலாம், joint எடுத்துக்கலாம். joint is equal to 3/2n minus 2. இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா and j plus h/2 இது ஹையர் பேராக இருந்தால் நம்மளுக்கு மேஜராக ஜென்ரல் ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா இதுதான் நம்மளுக்குரிய கண்டிஷன். ஸோ n-ன்றது நம்பர் ஆஃப் லிங்க், j-ன்றது பைனரி ஜாயிண்ட் எத்தனை நம்பர் ஆஃப் ஜாயிண்ட், h-ன்றது ஹையர் பேர். ஃபார்முலா என்ன? j plus h/2 is equal to 3/2n minus 2. இந்த ஃபார்முலா தான் ஃபைனல். இந்த 3 தான் நம்மளுக்கு அதுக்குள்ள டேட்டா. ஸோ இப்போ 1/1 இது கைனமேட்டிக் செயினா, 4 பாரா, எத்தனை லிங்க் இருக்குது, ஜாயிண்ட் இருக்குன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கேன் கிரிட்டீரியாஸ் ஆர் கான்ஸ்டன்ட் டு டிட்டர்மைன் நேச்சர் ஆஃப் செயின். ஓகே, இதை எப்படி டிட்டர்மைன் பண்ணலாம்? அந்த கிளைன்ஸ் கிரிட்டேரியன் அவர் என்ன சொல்கிறாருன்னா LHS நம்ம J plus H/2 ஈக்குவல்னு போட்டோம் இல்லையா, அதான் LHSன்னு சொல்கிறாங்க. LHS கிரேட்டர் தென் RHS இருந்தால் அது லாக்டு செயின் ஆர் ஸ்ட்ரக்சர், எந்த மூமெண்ட்டுமே ரிலேட்டிவ் மோஷன்ஸ் இருக்காது. அப்போ கண்டிப்பாக நீ இதில் இன்டெரக்டாக என்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு 3 பார் மெக்கானிசம் இருக்குன்னா அது கைனமேட்டிக் செயினாக இருக்காது. மினிமம் 4 பார் இருந்தால் தான் நமக்கு அது கைனமேட்டிக் செயின். ஸோ இங்கே அப்போ அதில் எல்லாம் எப்படி இருக்கும் கண்டிஷன்? LHS கிரேட்டர் தென் RHSன்னு இருக்கும், அதுதான் நம்மளுடைய லாக்டு செயின் ஆர் ஸ்ட்ரக்சர். ஸோ இஃப் சப்போஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு இருந்தால் அது என்ன? ஸோ அது கன்ஸ்ட்ரைன்ட் கைனமேட்டிக் செயின். ஸோ இஃப் LHS லெஸ் தென் RHS விட LHS கம்மியாக இருந்துச்சுன்னா அது என்ன? The given is unconstrained kinematic chain. ஸோ இந்த மூணுமே நம்ம செக் பண்ணலாம். இந்த given diagram we have to check that whether it is coming under the category of structure, a kinematic chain or unconstrained kinematic chain. ஸோ இதில் நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் என்ன? இந்த படம் கொடுத்துட்டா they have a data, we have a given data. A to B 1 link 1, B to C link 2, C to A link 3, அதில் 1 arrested. ஓகே, 1 arrested அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 arrestedனா இங்கே நம்மளால் மூவ் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். இப்போ BAC மூணுமே பார்த்தா லாக்டாக தெரியுது, எதை பொறுத்தும் நம்மளால் மூவ் பண்ண முடியாது. ஸோ நம்பர் ஆஃப் லிங்க் என்ன? 3. நம்பர் ஆஃப் பேர்ஸ் என்ன? ஏவும் தட் மீன்ஸ் 2வும் 1ம் ஒரு பேர், 1 and 2 ஒரு பேர், 2 3 ஒரு பேர், 3 பேர். ஜாயிண்ட் எத்தனை? ஏன்றது ஒரு ஜாயிண்ட், பின்றது ஒரு ஜாயிண்ட், சின்றது ஒரு ஜாயிண்ட், ஜாயின்றதும் 3. நம்ம நம்பர் ஆஃப் ஹையர் பேர் ஹெச் ஈக்குவல் என்ன? ஹெச்ன்றது நம்ம என்ன பார்த்தோம்? ஹையர் பேர் பாயிண்ட் கான்டாக்ட் ஆர் லைன் கான்டாக்ட் இருக்கணும். இதில் அந்த மாதிரி கிடையாது. கேம்ப் ஃபாலோவர் கியர்ஸ் வரும்போது தான் அந்த மாதிரி வரும். ஹெச் ஈக்குவல் டு 0. ஜஸ்ட் அப்ளை இன் திஸ் ஃபார்முலா J plus H/2 ஈக்குவல் டு 3/2n minus 2. இப்போ ஜாயிண்ட் 3 ஹையர் பேர் கிடையாது 0. ஸோ 3/2nன்றது நம்பர் ஆஃப் லிங்க். சாரி, இங்கே 3 வரணும்டா, தப்பாக போட்டிருக்கான். நம்பர் ஆஃப் லிங்க்ன்றது 3. ஓகே, 3 minus 2 is equal to 2.5. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு கவனி. லெஃப்ட் ஹேண்ட் சைடு 3 இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தா 2.5 இருந்துச்சு அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் அதிகமாக இருக்கும். ஸோ இது கைனமேட்டிக் செயின் கிடையாது, இதுக்கு பேர் ஸ்ட்ரக்சர். ஓகே, சிமிலர்லி நம்ம இதெல்லாம் எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? நெக்ஸ்ட் எல்லாம் பாரு. ஏன்ற டயக்ராம் பாருமா. ஏபின்றது லிங்க் 1, பிசின்றது லிங்க் 2, சிடின்றது லிங்க் 3, டிஏன்றது லிங்க் 4. ஸோ அப்போ என்னன்றது நம்பர் ஆஃப் லிங்க் 1 2 3 4, பின்றது நம்பர் ஆஃப் பேர் 1 2 2 1, 2 2 3 1 2 ஆச்சு, 3 2 4 1 3 ஆச்சு, 4 2 1ன்றது 4 ஆச்சு. அப்போ 4 பேர். ஜாயிண்ட்ன்றது என்ன? A B C D 4 ஜாயிண்ட் இருக்குது. ஜாயிண்ட் எழுதியாச்சு. ஹையர் பேர் இருக்கா? கியரோ கேமோ எதுவும் இருக்கா? இல்லை, ஹையர் பேர் 0. அப்போ 4 plus 0 is equal to 3/2 into 4 minus 2 is equal to 4. 4 is equal to 4. அப்போ இது ஒரு 4 பார் மெக்கானிசமா? 1 2 3 4 4 பார் மெக்கானிசம். அப்போ கண்டிப்பாக இது கைனமெட்டிக் செயினாக இருக்கணும். வந்துருச்சா? LHS is equal to RHS. அப்போ LHS equal to RHS அப்படின்னா that is called kinematic chain. சரியா? ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் அது கைனமெட்டிக் செயின். ஓகே, நெக்ஸ்ட் டயக்ராம் பாரு. AB BC CD DE. ஸோ A to Bன்றது 1, நம்பர் ஆஃப் லிங்க்ன்றது ஒரு லிங்க், 2 லிங்க், 3 லிங்க், 4 லிங்க், 5 லிங்க், மொத்தம் 5 லிங்க் இருக்குது. n is equal to 5. பேர் பார்த்தீங்கன்னா 1 to 2, 2 to 3, 3 to 4, 4 to 5, 5 to 1, 5 பேர் இருக்குது. J பார்த்தோன்னா A B C D E 5 ஜாயிண்ட் இருக்குது. ஹையர் பேர் இதுலையும் கிடையாது. ஸோ 0. அப்போ இதை பார்த்தோம் அப்படின்னா
RHS அதிகமாக இருக்குமா இல்லையா, கிரேட்டர் தென். அப்போ LHS கிரேட்டர் தென் RHS, நான் அதுக்கு பேர் என்ன, அன்கன்ஸ்ட்ரைன்டு கைனமேட்டிக் செயின். ஸோ இந்த டயக்ராம் வச்சு எப்படி மூவ் பண்ண தெரியுது. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா லிங்க் 1 இருக்குது, 2 3 தென் 4 5 6. அப்போ N = 6. பேர் பார்த்தோம்னா 6லேருந்து 1, 1லேருந்து 2, 2லேருந்து 3, 3லேருந்து 4, 4லேருந்து 5, 5லேருந்து 6. ஸோ ஜாயின் பார்த்தோம்னா ABCDEFG. ஓகேவா, இதுலேருந்து அகெயின் ஹையர் பேர் கிடையாது. ஸோ இதுக்கு என்ன வரும், LHS RHS எப்படி வரும் அப்படின்றது தான் இங்கே பார்க்குறோம். ஸோ J + HB = 3/2n - 2. அப்போ ஜேன்றது ஜாயிண்ட் வந்து இங்கே 6 வராது, கூட 1 வரும். பிகாஸ் 2 ஜாயிண்ட் இருக்கும், நம்ம பார்த்துருப்போம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 2 ஜாயிண்ட் இருக்கும், 4 இங்கே இருக்கும், அதாவது E இங்கே இருக்கும், F இருக்கும் இல்லையா, தெரியுதா, E இருக்கும் F இருக்கும். ஸோ அப்போ ஜாயிண்ட் 1 கூட வரும். ஸோ 7 ஜாயிண்ட்ஸ். அப்போ 7 = 7 தான் வருது. இதுவுமே சாரி LHS = RHS. அப்போ இது கன்ஸ்ட்ரைன்ட் கைனமேட்டிக் செயின். ஓகேவா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா லிங்க்ஸ்னால் என்ன, டைப்ஸ் ஆஃப் லிங்க்ஸ் என்ன, ஸோ கன்ஸ்ட்ரைன்ட் அன்கன்ஸ்ட்ரைன்ட் சக்ஸஸ்ஃபுல்லி மோஷன் என்ன, கைனமேட்டிக் பேர் என்ன, ஸோ வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மெஷின் தென் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்ட்ரக்சர், தென் அதில் பேசிக் ஜாயின்ஸை பொறுத்து பை நேச்சராக எப்படி காண்டாக்ட் இருக்குது, மெக்கானிக்கல் காண்டாக்டா இல்லை நேச்சர் ஆஃப் காண்டாக்டா, ஹையர் பேரா லோயர் பேரா பார்த்தோம். தென் ஒரு லிங்க் எப்படி கண்டுபிடிக்கிறது, அது கைனமேட்டிக் செயினா இல்லையா, அன்கன்ஸ்ட்ரைண்டா கன்ஸ்ட்ரைண்டா இல்லை ஸ்ட்ரக்சரா அப்படின்றது என்னன்றதை நம்ம பார்த்துருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய பேசிக்ஸ். ஸோ இதுக்கப்புறம் என்ன டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ் என்ன, செயின். ஓகே, அது என்ன செயின், ஒரு ஜாயிண்ட்டில் எத்தனை செயின்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு, அந்த லிங்க் தனித்தனியாக கனெக்ட் ஆகிருக்கிறது எல்லாமே நம்பர் ஆஃப் செயின்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இன் ஜென்ரல் இட் ஹேஸ் 3 கிளாசிஃபிகேஷன்ஸ். ஒன் இஸ் பைனரி ஜாயின், டெர்னரி ஜாயின், குவாட்ரரி ஜாயின். பைனரி ஜாயின்னா என்ன, ஒரு லிங்க்கில் ஒரு ஜாயிண்ட்டில் 2 லிங்க் இருந்தால் இதுக்கு பேர் பைனரி. இதில் எல்லாமே இங்கே பார்த்தோன்னா இங்கே 1 2, பியில் பார்த்தோன்னா அதுவும் 1 2, சியில் பார்த்தோன்னா அதுவும் 1 2, டியில் பார்த்தா அதுவும் 1 2. இது எல்லாமே பைனரி ஜாயின். பட் இங்கே வா, டெர்னரி ஜாயின்னா என்ன, இப்போ இந்த சீன்ற பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா சீன்ற பாயிண்ட்ல இருந்து 6ன்ற ஒரு லைன் பிரியுது, 2ன்ற ஒரு லிங்க் பிரியுது, 3ன்ற ஒரு லிங்க் பிரியுது, 3 லிங்க் பிரியுதா, தட் இஸ் கால்டு டெர்னரி ஜாயின். ஓகேவா, செயின் ஹேவிங் பைனரி அண்ட் டெர்னரி. ஓகே, பைனரி நம்மளுக்கு தெரியும் எங்கே இருக்குது, ஈல பார்த்தீங்கன்னா பைனரி தான், 6 5 2 லிங்க் தான் பிரியுது. பியில் பார்த்தோம்னா 2 1, ஏல பார்த்தோம்னா 1 4 இல்லையா. டீன்றது ஒரு டெர்னரி தானேம்மா, 4 3 and 5 இந்த 3மே தனித்தனி லிங்க் இல்லையா, இது ஒரு டெர்னரி ஜாயின். ஓகே, இதை தாண்டி குவாட்டர்னரி ஜாயின்னா என்ன, ஓகே இதை பாரு. குவாட்டர்னரி ஜாயின்னா என்ன, 4 பிரிகிற மாதிரி இருக்கணும். குவார்டர் லேட்டரல் அப்படின்னா 4 சொல்லுவோம் இல்லையா, 1 2 இதை விட்டுருவோம். இந்த டி பாயிண்ட்டை பாரு, 1 2 3 3 லிங்க் தான் வருது. இங்கே பாரு ஜீன்றதை பாருமா, ஜீன்றதுல A11ன்ற ஒரு லிங்க் இருக்குது, 8ன்ற ஒரு லிங்க் இருக்குது, 9ன்ற ஒரு லிங்க் இருக்குது, 10ன்ற ஒன்று இருக்குது. டோட்டலி இட் ஹேஸ் அ 4 லிங்க் இன் அ சிங்கிள் பாயிண்ட். அதை தான் நம்பர் ஆஃப் குவாட்டரி ஜாயின், இது குவாட்டரி ஜாயிண்ட்னு சொல்லுவோம். இதே மாதிரி வேற எங்கேயாவது குவாட்டரி ஜாயிண்ட் இருக்கா, இந்த பாயிண்ட்டை பாரு, எஃப்ல எங்கே இருக்குது, தேர் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் டு பி, டுவர்ட்ஸ் டு ஏ, டுவர்ட்ஸ் டு ஜி, டுவர்ட்ஸ் டு இ, 4. அப்போ 2 டெர்னரி ஜாயின்ட்ஸ் இருக்குது. ஓகேவா, பைனரி எத்தனை இருக்குது, 4 பைனரி இருக்கும். எங்கே இருக்குது, சாரி இது குவாட்டரரி சொன்னோம். டெர்னரி எங்கே இருக்குது, ஈன்ற பாயிண்ட்டை பாரு 1 2 3, டீன்ற பாயிண்ட் 1 2 3 இல்லையா, பீன்ற பாயிண்ட் 1 2 3, ஏன்ற பாயிண்ட் 1 2 3. ஸோ மொத்தம் 4 பைனரி டெர்னரி ஜாயின்ட்ஸ் இருக்குது, 2 குவாட்டரரி ஜாயின்ட்ஸ் இருக்குது. அப்படின்னா 4ஆக பிரிகிறது. பைனரி ஜாயின்ட்ஸ் எத்தனை இருக்குது, ஸோ பைனரி ஜாயின்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சீன்ற ஒன்று இல்லையா, தென் ஓகே ஒரே ஒரு பைனரி ஜாயிண்ட் தான், சி மட்டும்தான், சி பைனரி ஜாயிண்ட். ஸோ 2 டெர்னரி ஜாயிண்ட், 4 டெர்னரி ஜாயிண்ட், 2 குவாட்டரரி, 1 2 4ஆக பிரிகிறது. ஓகேயா, இப்போ இதை வச்சு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ணுறாங்க. நம்பர் ஆஃப் பைனரி ஜாயிண்ட் J இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பைனரி ஜாயிண்ட் ப்ளஸ் 2 இன்ட்டு நம்பர் ஆஃப் டெர்னரி ஜாயிண்ட் ப்ளஸ் 3 இன்ட்டு நம்பர் ஆஃப் குவாட்டரரி ஜாயிண்ட்ஸ். ஒரு குவாட்டரிக் ஈக்குவேஷன் மாதிரி தான், சரியா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வரப்போகிற டயக்ராம் எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எத்தனை லிங்க் இப்போ கொடுத்துருவோம், இதை கொடுத்துருவோம் 9 லிங்க் செயினில் வாட் ஆர் த பைனரி ஜாயின்ட்ஸ், இந்த இதெல்லாம் எங்களுக்கு சொல்லுங்கள், நம்பர் ஆஃப் பைனரி ஜாயின்ட்ஸ் சொல்லுங்கள், 12 லிங்க் செயினில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு. நீ இந்த ஃபார்முலா இந்த பேசிக் கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா டைரெக்டாக நம்பர் ஆஃப் பைனரி ஜாயிண்ட் ப்ளஸ் 2 இன்ட்டு டெர்னரி ஜாயிண்ட் ப்ளஸ் 3 இன்ட்டு குவாட்டரரி ஜாயின்ட்ஸ் அப்படின்ற ஃபார்முலாவை நம்ம மூவ் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் பாரு. அப்போ J அப்படின்னு சொன்னால் நம்பர் ஆஃப் பைனரி ஜாயிண்ட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் பைனரி ஜாயிண்ட்ஸ் ஈக்குவல் டு பைனரி அங்கே ஒன்று தான் இருக்குது ப்ளஸ் அண்ட் 2 இன்ட்டு 4 அப்படின்றது என்ன, 2ன்றது ஃபார்முலா, 4 டெர்னரி ஜாயின்ட்ஸ் இருக்குது ப்ளஸ் 3 இன்ட்டு குவாட்டரரி ஜாயிண்ட் ஒன்று தான் இருக்குது இஸ் ஈக்குவல் டு 12.
இப்போ இந்த ஃபார்முலாக்கு நம்மளால் ஜாயிண்ட் டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியல நம்ம இப்படி வந்திருக்கோம். ஸோ அப்போ ஜாயிண்ட் ப்ளஸ் h/2னா 12 + 0 = பிகாஸ் ஹையர் பேர் நம்மளுக்கு கிடையாது. அப்போ இதுலேருந்து கண்டுபிடிச்ச ஜாயிண்ட்ன்றது 12 + 0 = 3/2. எல்லுன்றது லிங்க் எத்தனை 9 லிங்க் ஃபஸ்ட்டு சொன்னோமா, அப்போ 9 - 2ன்றது ஃபார்முலா. LHS greater than RHனா this is called as a structure. It won't give any deformation or motion. கொடுக்காது. 12 லிங்க் மெக்கானிசம் பார்த்தோம் அப்படின்னா அதிலே ஜாயிண்ட் எத்தனை இருக்குது, 4 பைனரி ஜாயிண்ட் இருக்குது, 4 டெர்னரி ஜாயிண்ட் இருக்குது, ஒரு குவார்டரி ஜாயிண்ட் இருக்குது. ஃபார்முலா அப்ளை பண்ண LHS less than RHS. இது ஒரு அன்கன்ஸ்ட்ரெயின்ட் கைனமேட்டிக் செயின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மெக்கானிசம்ஸ் என்ன, மெஷின் என்ன, அதுக்குள்ளே டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றது பார்க்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம். ஐ திங்க் கொஞ்சம் கவனமாக கவனிங்க, இதெல்லாம் பேசிக்ஸ். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.